வணக்கம் ஜோதிடர்களே. இந்த எபிசோடில் நாம் குரு பெயர்ச்சி பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் அதை பற்றி பார்ப்போம். பொதுவாக உதாரணத்துக்கு மேச லக்னத்தை எடுத்துக்கொள்கிறேன். இந்த மேச லக்னத்தில் சந்திரன் அமர்ந்தால் அது மேச ராசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராசிக்கு 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களிலே குருவான் சஞ்சாரம் செய்யும்போது மனித உலகத்துக்கு ஏற்படும் பலன்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக மேசத்திற்கு 3ஆம் இடம் மிதுன இலக்கணமாகும். இந்த மிதுன இலக்கத்துக்கு 2 வீடுகள் இருக்கின்றன. கன்னி வீடு. பொதுவாக குரு பகவான் எப்போவுமே எதிர்த்த வீட்டு பலனை செய்வார். இப்போது மிதுனத்திலே வந்து குரு பகவான் அமர்ந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மேசத்திற்கு 6ஆம் இடம் கன்னி. இது கடன் உணவுரோக பிரச்சனைகளை குறிப்பது. எனவே இதற்கு அடுத்த வீடு துலா லக்னம். இந்த லக்கணத்தை பார்ப்பார். இந்த லக்கணத்தை பார்க்கும்போது கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். இதற்கு அடுத்ததாக தனுசு வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பார். இது தகப்பன் விரோதத்தை ஏற்படுத்துவார். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் மகர வீட்டை பார்ப்பார். இது லாபஸ்தானம், நட்டத்தை ஏற்படுத்துவார். பார்த்தீர்களவா? இப்போது 3ஆம் இடத்திலிருந்து தைரிய வீரத்தை குறைப்பார். கடன் ருணரோக பிரச்சனை ஏற்படுத்துவார். தகப்பனுடன் சம்பந்தம் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். லாபம், தொழில் செய்தோம்னால் இந்த தொழிலில் வரக்கூடிய லாபத்தை கெடுப்பார். தங்க நகைகள் இருந்தால் அதை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும். முன்புலத்து கலலை போன்ற நோய்களை ஏற்படுத்துவார் 3ஆம் இடத்தில் இருந்தால். இதற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தை பார்ப்போம். இந்த 4ஆம் இடத்தில் இருந்தால் இது கடக வீடு. இந்த வீட்டிலிருந்து விருச்சிக லக்னத்தை பார்ப்பார். இது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் மாங்கல்ய ஸ்தானம். எனவே கணவன் மனைவியிடையே உறவு சீராக இருக்காது. இதற்கு அடுத்ததாக பார்த்தால் தொழில்ஸ்தானத்தை பார்ப்பார். அந்த தொழில்ஸ்தானத்தை 7ஆம் முறையை பார்க்கும்போது தொழில் விரோதம் ஏற்படும். தொழிலை கெடுப்பார். வண்டி வாகனம் வைத்து தொழில் செய்வோருக்கு மிகுந்த சங்கடங்களை ஏற்படுத்துவார். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் 9ஆம் முறையாக விரயஸ்தானத்தை பார்ப்பார். தொழிலை வண்டி வாகனங்கள் இருந்தால் அது விரயத்தை ஏற்படுத்துவார். எனவே இந்த 4ஆம் பார்வை தாயாருக்கு ஒரு நிம்மதியை தரமாட்டார். தாயாருக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணுவார். இதற்கு அடுத்த பார்த்தோம் என்று சொன்னால் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் வந்து எல்லாருக்குமே தெரியும் ருணரோகஸ்தானம். இந்த ஸ்தானத்திலிருந்து அவர் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார். தொழிலில் நாம் கடன் பட வேண்டியிருக்கும். இவருக்கேனும் நாம் கடன் கொடுக்க வேண்டியால் மிகுந்த தொல்லைகளை தருவார்கள். இதற்கு அடுத்ததாக பார்த்தால் 7ஆம் இடமாக மகரத்தை பார்ப்பார். இந்த மகர இலக்கணத்திலே அதேபோல் லாபம் சம்பந்தமான பிரச்சனைகளை தடை செய்வார். அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மகரம் தனுசு திரும்பவும் மேசத்தை பார்ப்பார். இந்த மேச லக்னாதிபதியை பாதிக்கும். எனவே நாம் இந்த காலகட்டங்களில் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக பார்த்தால் இவர் 8ஆம் இடத்துக்கு வருவார். 8ஆம் இடத்திலிருந்து மாங்கல்யஸ்தானம் அல்லவா? இந்த மாங்கல்யஸ்தானத்துக்கு ஏதாவது தீராத வியாதிகளை உண்டு பண்ணுவார். குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். 8ஆம் இடத்திலிருந்து இவர் விரயஸ்தானத்தை பார்ப்பார். எனவே இந்த இடத்திலும் ஒரு விரயத்தை செய்வார். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் தனக்காரன் வீட்டை பார்ப்பார். அதாவது ரிஷப லக்னத்தை பார்ப்பார். இந்த ரிஷப லக்னத்திலே குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்காது. கணவன் மனைவி சண்டையிடும். இல்லாவிட்டால் தன விரயத்தை ஏற்படுத்துவார். குருவன் தங்கத்தை குறிப்பவர். தங்க சொந்தமான விரயங்களை சேமிப்புகளை கரைத்து விடுவார். இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால் திரும்ப மிதுன லக்னத்தை பார்ப்பார். மிதுனத்தை தைரிய வீடும் குறைந்துவிடும். ஆடை அவங்களை அடகு வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். சரி, இதற்கு அடுத்ததாக பார்த்தால் இவர் 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழில் பாதிக்கப்படும். பதவி இருந்தால் அந்த பதவி பறிபோய்விடும். இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நாம் பதவியில் போட்டு விடக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் தவிர்த்து கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்தில் பதவி பறிபோய்விடும். 12ஆம் இடம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அயன சயன தூக்கத்தை கெடுத்து விடுவார். எனவே இந்த குரு பகவானை பொறுத்தவரையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு அவர் 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்களில் இருக்கும்போது நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்து அடிப்படையில் நம்பிக்கை இருக்கும் பட்சத்திலே இவர் குரு பகவான் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது கோர்ட்டு வழக்கு இது சம்பந்தமான பிரச்சனைகளை எடுத்து விடுவார். தகப்பன் மகன் உறவை கெடுத்து விடுவார். எனவே நாம் வந்து சுவர்கள் பார்த்தால் ஓரளவு இந்த மாதிரி பிரச்சனைகள் நாம் விலகி விடலாம்.
ஜோதிடத்தை அனுப்பினால் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு சென்று அந்த பரிகாரங்களை செய்து கொண்டு வந்து நாம் கொஞ்சம் சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும். வண்டி வணக்கம் நேயர்களே.